ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போஸ் எ கிட் ஃப்ரம் அ லாஸ்ட் டஞ்சன் எபிசோட் 3 தான். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே மேரி கூட வேற ஒரு எத்துக்கு வந்து அவன் இறங்குறான். இன்னொரு பக்கம் நம்ம லாய்டு காணும்னு அவங்க புலம்புறாங்க. ஏன்னா லாய்டு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க காணாம போயிட்டான். இந்த சைடு லாய்டுக்கு புரியுது, அப்போனா மேரி வந்து என்னை காப்பாத்திருக்காங்களா. லாய்டு நீ என்ன பண்ண போன உனக்கு தெரிஞ்சுதா, விட்டா அந்த எத்தைய இப்படி அவங்க கத்த ஆரம்பிக்க நம்ம ஆளு அங்க மன்னிப்பு கேட்கறான். ஐயோ மன்னிச்சிருங்க, எனக்கு இப்பதான் புரியுது நீங்க என்னோட உயிரியை காப்பாத்திருக்கீங்க. நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான். நல்ல வேலை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க தான் என்னோட சேவியர். கேட்டு அவங்களே ஒரு மாதிரி ஆகுறாங்க. என்னது என்ன வேணாலுமா? ஹே லாய்டு, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாதிரி எல்லாம் எத்துக்கும் போய் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் எல்லாம் எல்லாருக்கிட்டே பண்ணாத. ஆஸ் அ உமனா தப்பான ஆளுங்க கிட்ட நீ இதெல்லாம் சொன்னா என்ன ஆகும்னு யோசிப்பாரு. ஆனா மேரி நீங்க வந்து ரொம்ப கைண்டான பர்சன், நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம லாய்டு இந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கல, இதனால அவங்க இன்னும் தான் ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த கேஃபட்டேரியா ஓனரும் அவங்க வந்து லாய்டை திரும்ப அங்கே போக முடியுமான்னு கேட்க அங்கே லாய்டும் ஒத்துக்கிறான். அங்கே லாய்டு போனதுக்கப்புறம் எனக்கு அப்பயே தெரியும் அந்த மேஜிக் வந்து ஒன்று தானே. நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலை. அங்கே இப்போதான் ஒரு உண்மையாக ஒரு போட்டு உடைக்கிறாரு. நம்ம மேரி இருக்காங்களே, அவங்க தான் அந்த காணாமல் போன பிரின்சஸேவான். அதாவது போன எபிசோட்ல கூட ஒரு போஸ்டரை காட்டி இந்த பிரின்சஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, அது வேற யாரும் இல்லை, நம்ம மேரி தான். நல்ல வேலை நீங்கள் காணாமல் போனோன்னே என்னோட உயிரே என்கிட்ட இல்லை. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஈவன் அவங்களை தேடுறதுக்காக அந்த ஆர்மியை விட்டு நான் லீவ் பண்ணேன். அதே டைம்ல ஒரு கேஃபட்டேரியா ஓனராகவும் நான் ஆனேன். ஆனா அப்படி இருந்தோம் நான் வந்து விடலையே, உங்களை தான் நான் தேடினேன். நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே டைம்ல கிங் எதுக்காக இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்காரு அது உனக்கு தெரியல. ஆனா கிங் பின்னாடி இருக்க அந்த கல்பிரேட்டை சீக்கிரமா நம்ம பிடிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஃபெஸ்டிவலா இருப்பது, அந்த டைம்ல அவன் கிங்கை வச்சு ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால உன்னோட உதவி வந்து எனக்கு ரொம்ப தேவை. நீ தான் எனக்கு உதவி பண்ணும். கண்டிப்பா நீங்க சொல்லும் போது நான் எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் கேட்கறா, ஆமா என்னப்பா நீ வந்து ரொம்ப பிஸியா இருக்கமா தெரியுது. ஆமா இல்லையா பின்ன, எல்லாமே கிங்டமோட பீஸுக்காக தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களோட வில்லேஜுக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சு. அதனாலேயே நாங்க பசி பட்டினில இருந்தோம். எங்களோட வில்லேஜ் அந்த வால்ல ஜியோன் ஆர்மியால இன்னமும் மோசமாச்சு. என்ன ஆச்சுன்னா அந்த டைம்ல நாங்க ரொம்ப டவுனா இருந்தோம். அதை ஒரு வாய்ப்பை வச்சு எங்க கிட்ட மிச்சம் இந்த சப்ளை எல்லாத்தையுமே அவங்க தூக்கிட்டாங்க. அந்த டைம்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமைய நாங்க திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. இதுக்கப்புறம் செலன் ரொம்ப கவலையா இருக்கா. ஏன்னா லாய்டை எங்க தெரியும் ஆளக்கானோம். பத்தாதுன்னு ரீஹோவும் அங்க கலாய்க்கிறான். ஆமா என்னப்பா ஏதோ சொன்ன, லாய்ட உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் உன்னால பார்க்க முடியும்னு. ஆமா எல்லாமே உண்மைதான், எங்களோட ஃபேட் அது இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா உனக்கே தெரியும் பிரின்சஸ் தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்படி பண்ண வேண்டிதான் நம்ம லாய்ட அகாடமிக்குள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க கூடாது. எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் ஒரு விச்சு கிட்ட நம்ம வந்திருக்கோம். இந்த விச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்டாலே போதும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு விச்சோட டோர் அவங்க தட்டுறாங்க. ஆனா வரது ஏதோ நம்ம லாய்டு தான். லாய்ட பார்த்தோன்னே அவ இன்னமும் பயங்கரமா ஷாக் ஆகுறா. அங்க இதுல ரீஹோ வேற கலாய்க்கிறான். ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து ஏதோ சொன்ன லாய்டும் நீயும் தலைவிதியால இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்னா லாய்டு இந்த விச்சோட வீட்டுல என்ன பண்ணிருக்கான். ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இருக்காது. லாய்டும் நானும் பாண்டால இணைக்கப்பட்டிருக்கோம். நாங்க 2 பேருமே லவ்வர்ஸ். அப்படியா, லாய்ட நீ கடைசியா எப்ப பார்த்த? என்னால அந்த விஷயத்தை எப்படி மறக்க முடியும்? அவனை கடைசியா இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததே இப்பதான். கேட்டா லவ்வர்ஸ் நீ சொல்லிருக்க. அங்க லாய்டும் காஃபி கொடுக்கும் போது நம்ம சலைனை பார்க்கணுமே, அப்படியே வலிஞ்சுக்கினே இருக்கா நம்ம ஹீரோ முன்னாடி. இதை பார்க்கும் போது பின்னாடி அங்க ரீஹோவும் யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு வகையான பவர் இருந்திருக்கு. இந்த கர்ஸ் அவன் நீக்கி இருக்கான். அதனால தான் ஏதோ இவங்க பாண்டால இணைக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பியூரான லவ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த அவ யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கூட என்னால இருக்க முடியாது. அப்படியே நான் தள்ளி போயிடுறேன். அங்க மேரி வர சவுண்டும் கேட்கும். மேரியும் கத்திக்கினே சொல்றான், லாய்டு சீக்கிரம் பியர்ல ஐஸை போட்டு கொண்டு வா. ஆனா அப்புறம் தான் அவங்க 2 பேர் பாக்குறான். ஆமா என்ன அவளோட கண்ணு எதுக்கு அப்படி இருக்கு? அதுவா இவளோட பேரு ரீஹோ, இவ செலனு. இவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணுமா அதுக்காக தான் வந்திருக்காங்களாம். ஒரு சைடு அவங்க வந்து ஒரு பர்சனை பத்தி தான் அவங்க கேட்கறாங்க. அதுவும் முக்கியமா பிரின்சஸ் மேரி, அதாவது நம்ம மேரியை பத்தி தான் அவங்க கேட்க வந்திருக்காங்க. ஆனா மேரி போட்டோ வாங்கிட்டு எனக்கு இந்த பிரின்சஸை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு மழுப்ப ஆரம்பிக்கிறான். அட இருங்க, நாங்க வந்து அவங்க ஒரு பிரின்சஸ் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. இந்த அளவை முடிஞ்ச அளவுக்கு மழுப்புறா. ஒரு சைடு ரீஹோக்கு அங்க தெரியுது உங்க மேல எனக்கு டவுட் அதிகமாயினே இருக்கு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. உடனே என்னாச்சுன்னு தெரியல. நம்ம செலன் அவ வந்து உண்மையை கேட்கறான்.
நீங்க எத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துன்னு இருக்கீங்க? நான் 2 வருஷம். கேட்டவுனே என்னன்னு தெரியல, நம்ம சலேன் அப்படியே அழுவுறா. எனக்கு இப்பதான் புரியுது, அவ என்னோட சுச்சுவேஷனை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் அழுவுறாளோ. ஏன்னா நான் எல்லாத்தையுமே அபேண்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அங்க சலேனுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா லாய்டு கூட 2 வருஷமா இவ வாழ்றா அப்படின்னு யோசிக்கிறா. அதனால அங்க உண்மையை கேட்கறா. நீங்க எதையும் மறைக்க வேணாம், உண்மையை சொல்லுங்க. நான் இதெல்லாம் பார்க்கும்போது மேரிக்கு ஏதோ அவளை பத்தி கேட்கற மாதிரி இருக்கும். ஒரு பிரின்சஸா இருந்துட்டு எல்லாத்தையுமே அபேண்டன் பண்ணிட்டு இங்க வந்துட்டா. அது போக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி விஷயத்த மறைக்க கூடாதுன்னு சொல்லி மேரி அவளை பத்தி சொல்லலாம் அப்படின்னு போறா. ஆனா அதுக்குள்ள 2 பேருமே அட் அ டைம்ல சொல்றாங்க. செலேன் சொல்றான், ஆமா நீங்க லாய்டோட ஒய்ஃபா? நான் தான் பிரின்சஸ் அப்படின்னு அவங்க லைட்டா அங்க வாய் விட்டுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. ஆனா நம்ம செலேன் கிட்ட அவ சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி லாய்டோட ஒய்ஃப் எல்லாம் நான் இல்லமா. லாய்டு எனக்கு நெஃப்யூ இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்பதான் நம்ம செலேனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னொரு பக்கம் ரீஹோ கேக்குறான், ஆமா இதுக்கு முன்னாடி ஏதோ நான் தான் பிரின்சஸ் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க காதுல தான் தப்பா விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த பிரின்சஸை பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அதனால சொல்லுங்க. அது இருக்கட்டும், இந்த பிரின்சஸை பத்தி எதுக்காக நீங்க கேக்குறீங்க? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்களை கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம லாய்டை திரும்ப அகாடமிக்குள்ள சேர்த்துக்க முடியும் எங்களால. ஓ, இப்போ அதுதான் விஷயமா? லாய்டுக்காக நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன். என்னது? அது சரி, நான் இதை பண்றேன். நம்ம ஏன் ஒரு ஒப்பந்தத்தை போடக்கூடாது? அதாவது நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தரேன், ஆனா அதுக்கு பதிலா இந்த கிங்டம்ல கிங்க பத்தி வார பத்தியோ இல்ல மத்த விஷயத்த பத்தியோ ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு நீ சொல்லணும். அம்மா எதுக்காக நீங்க இதை பத்திலாம் கேட்கணும்? ஆமா நீங்க உண்மையிலேயே யாருதான் இப்போதைக்கு நீங்க கெஸ் பண்ணிருக்கணும். உடனே அங்க லாய்டும் வரான். ஆமா உண்மையை சொன்னா நான் கெஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும். அதாவது மிஸ் மேரி யாருன்னு. இதை நான் சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சேன், ஆனா எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்றேன். மிஸ் மேரி யாருன்னா இந்த கிங்டம் காப்பாத்த ஒரு சேவியர். பிரின்சஸ் சொல்லுவான்னு பார்த்தா இவனை காப்பாத்தினதை வச்சோம் அங்க ஆல்ரெடி மறைமுகமா எங்கேயோ அவங்க போயிருப்பாங்க. அங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கோம். அதெல்லாம் வச்சு இவங்க தான் அந்த சேவியர், இவங்க ஒரு ஹிடனான ஹீரோ அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா பாவம் மேரிக்கும் மத்தவங்களுக்கும் அங்க எதுவுமே புரியல. அங்க இதனாலேயே ஆளும் அவங்க சொல்றான், நீங்க ஒரு சேவியர்னா உங்களுக்கு உதவி தேவைப்படும், அதனால என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்காக பண்றேன். என்ன மேரிக்கும் புரியுது. சரி, இதுக்கு மேலேயே இதை மறைச்சு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். அந்த சேவியர் அது நான் தான், மேரி த சேவியர். அது போக என்னால உன்னை பார்க்க முடியுது, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால உனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமான்னு. எனக்கு புரியுது, நான் இருக்கிறதுலயே ரொம்ப வீக்கானவன் தான். அதே டைம்ல நான் ஒரு சோல்ஜர் ஆகணும் அப்படின்னு முடிவெத்தேன். அதனால என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பா கொடுப்பேன். எதுவா இருந்தாலும் நான் பண்ணுவேன் மேரி. ஆமா நீ ஆல்ரெடி இதே தான் சொல்லிருக்க, பண்ணுவேன்னு. வெறுமா நீ வாயால சொன்னா அது போதுமா? அது பத்தாது. அதனால மன்னிச்சிரு, உன்னால பண்ண முடியாது. அங்க லாய்டு இதை கேட்டு மனசு உடஞ்சு போயிடறான். அந்த இடத்துல பாவம் அப்படியே அவன் ஓடி போயிடறான். மேரி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஆளுக்க இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் மேரி இப்படி சொன்னா. அங்க போனக்கப்புறம் மேரி உண்மையை உடைக்கிறான். அந்த பிரின்சஸ் மேரி அசாமி அது நான் தான். இதெல்லாம் கேட்டோனே அங்க ரீஹோ பயங்கரமா கடுப்பாவறான். ஆமா அப்படி இருக்கும் போது எதுக்காக அவனை தொத்தி விட்டீங்க? அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு, அவனால எப்படி எல்லாம் உதவி பண்ண முடியும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணீங்க? அவ சொல்றது கரெக்ட் தான், ஆனா லாய்டு எதுக்கு உங்களுக்காக எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு சரியா பல்ல. அட இருமா நீ வேற. அங்க ரொம்ப சீரியஸா பேசின்னு இருக்கோம், நடுவுல காமெடி பண்ணிருக்கு நீ. அங்க மேரிக்கும் சிரிப்பாவது. ஏன்னா லாய்டுக்காக இவங்க இப்படி அச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட வில்லேஜை பத்தி அவ சொல்றான். நீங்க லாய்டோட குன்லேன் அந்த வில்லேஜை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை கேட்டா ஃபேரி டெய்ல அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க கேள்விப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வில்லேஜ் உண்மையிலேயே எக்ஸிஸ்ட் ஆகுது. உங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை, டீமன் லார்டோ மிகப்பெரிய அட்டாக்கோ டிசாஸ்டரோ இந்த மாதிரி விஷயம் வந்தாதான் அவங்க காப்பாத்தே வருவாங்க. உங்க சேவியருக்கான ஒரு வில்லேஜ் மாதிரி தான் அங்கிருந்து தான் நம்ம லாய்டும் வந்திருக்கான். அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்கு, லாய்டை இதுல இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் நான் தேவையில்லாம லாய்டை இதுல இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி வெளியில சில பேர் என்ன தேடவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன ஒரு பீஸா காட்டி இங்க வார ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்பதான் உங்களுக்கு விஷயம் எல்லாமே புரியுது. இந்த சைடு லாய்டு ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஏன்னா நம்ம மேரி அப்படி சொல்லிட்டா ஒரு நல்ல சோல்ஜரா மாறலாம் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா என்னால அப்படி ஆக முடியாதா என்ன? நெக்ஸ்ட் சீன்ல மேரியும் மேல உட்காந்து யோசிக்கிறான். எங்க அப்பா பின்னாடி இருக்க அந்த கல்பிரேட்டை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஆல்கவும் திடீர்னு பின்னாடி வர அவர் ரொம்ப பயந்து போயிடறான். என்ன ஆச்சு? அந்த கிறிஸ்டல் பாலை தூக்கி கிணத்துல போட்டு வச்சிருக்கியோ? நீ பண்ண வேலையால நான் டெலிபோர்ட் ஆகி டைரக்டா அங்கதான் விழுந்தேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நான் நீ பேசின எல்லா கான்வர்சேஷனையும் கேட்டேன், நல்ல வேலை நீ சேர்த்துக்கல. ஆனா எப்படி பார்த்தாலும் நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். ஏன்னா நீ கிணத்துலயே என்ன தள்ளி விட்ட, அதுக்காக நான் உன்னை அப்படியே விட்டுணும் அப்படின்னு நீ யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. மேல ஒரு கர்ஸ் இருக்கு, அதனால அடிக்கடி உனக்கு வயிறு பயங்கரமா வலிக்கும். பாவம் மேரியால ஏதோ பண்ண முடியல, அவ கதறா. இன்னொரு பக்கம் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சது. லாய்டும் அல்காவும் அங்க இருக்காங்க. லாய்ட பார்க்கும் போது அல்காக்கு நல்லாவே தெரியுது அவன் இன்னமும் அந்த விஷயத்தை யோசிச்சு ரொம்ப
ரொம்ப சோகமா இருக்கான்னு. லாய்ட மாதிரி ஒரு பர்சன் இப்படிக்கு வெளில வந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இவன் என்னன்னா இன்னமும் யோசனை இருக்கான். அங்க இதை பார்க்கும்போது ஆல்காக்கு இன்னமும் ஒரு ஐடியா வருது. லாய்டோட மூட எதுக்காக நம்ம மாத்தக்கூடாது, லாய்டு என் கூட வா, நிறையத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு வழியில இதை ஒரு டேட் மாதிரியும் இதை ஒரு லவ் மாதிரியும் எடுத்துக்கிறான். ஆல்கா பண்ணாத ஃபன்னில கடைக்கு போறா, மேல உட்காந்துக்கிறா, இந்த மாதிரி தான் ஃபன்னா போகுதுங்க. ஆனா இன்னமும் லாய்டு கம்மன் தான் இருக்கான். அங்க ஒரு சாக்லேட் பனானா அப்படின்னு ஒரு விஷயத்த காட்டுறான். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், உனக்காக தான் நான் இதை வச்சிருக்கேன், இந்த பனானாவை நீ வச்சுக்கலாம். ஆனா எனக்கும் ஒன்று வேணும் இல்லையா, ஆனா அது உன்கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவ ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அங்க அப்பியர் ஆகுது. இன்னொரு பக்கம் கேஃப்டேரியாவோட ஓனரும் கிங் கிட்ட பேச வராரு. நான் திரும்ப உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? பக்கத்துலயே ஒரு பர்சனும் இருக்கான், மெட்ரோ ஃபேன்னு. அவர் எதுவுமே சொல்லனா நீ வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, பொறுமையா வெயிட் பண்ணு. ஆனா எனக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும். இப்போதான் ரீசெண்டா பிரின்சஸையும் நான் மீட் பண்ணேன். அவங்களுக்குன்னு இப்போ நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்க. ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு ரூமரோ பரவி இருக்கு. யாரோ ஒருத்தங்க நம்ம பிரின்சஸ உயிரோட ஓயில உயிர் இல்லாமையே பிடிக்கணுமா, அதுவும் எதுக்கு, இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு வார உருவாக்க தான். அதை பண்றது நீ தானே. அங்க அவனும் ஒத்துக்கிறான். பின்னாடி அந்த டைம்ல தான் செலேனும் நம்ம ரீஹோவும் வரா. அப்போனா நீ உண்மையை ஒத்துக்கிற, அதை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்ற தானே. அங்க பின்னாடியே பிரின்சஸும் இருக்காங்க. அங்க ஆளும் பயங்கரமா கத்தி சொல்றான், ஆமா இல்லையா பின்ன, இந்த ஃபூலிஷான கிங்க நான் வெறும் ஒரு பப்பேட்டா யூஸ் பண்ணிக்கினேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சிட்டிக்கு இடையில ஒரு வார் ஏற்படணும், அதனால எங்க சிட்டிக்கான அந்த பஞ்சம் அதுனா என்னன்னு இங்கேயும் தெரியணும். ஆனா கிங் அவங்க திரும்புறா, ஹேய் பிரின்சஸ் நீ ஃபைனலி வந்துட்ட போல. அந்த பர்சனையும் ஆளு பறக்க விட்டுறான். கிங்குக்குள்ள ஒரு டீமன் கிங் தான் இப்போ பொசஸ் பண்ணிருக்கான். ஏதோ நீ எனக்கு சொன்னல இந்த மாதிரி என்ன ஒரு பப்பேட்டை நீ கண்ட்ரோல் பண்றேன்னு, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண, நீ என்ன ரிலீஸோ பண்ண. உன்னோட விளையதுக்கு அப்படி ஆனதுக்கு காரணமும் நான் தான், இந்த மனுஷங்க இல்ல. எனக்கு என்ன வார் வந்து ஏற்படணும் அதானே, அது எப்படியோ ஏற்படும், அதுவே உன்னாலேயே. ஏதோ ஒரு விஷயத்த அவன் இன்ஜெக்ட் பண்ண ஆளோட அடையாளமே அப்படியே மாறுது. கிங் அங்க போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்க தாக்கும் போது அவங்க சொல்றாங்க, பிரின்சஸ் நீங்க கிங்கை எப்படியாச்சும் தடுக்க பாருங்க, மீதி விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். இந்த பக்கம் கிங்க உட்காந்து இருக்கிற அந்த இடத்துல நிறையவே அட்டாக்ஸ பண்றா. இதனால அந்த இடமே புகமூட்டமாயிது. இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஒரு மிகப்பெரிய ஸ்பெல் அவ பயன்படுத்துறான். அங்க கிங்கோட கதையை அவ்வளவுதான் முச்சலான்னு வரும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் எதிர்பார்க்கலாமா, நீ ரொம்ப வாழ்ந்துட்ட. அங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்டோன்னே அங்க கொள்றதுக்கு மனசே வரல, அப்படியே அவ தள்ளி போயிடறான். உண்மையிலேயே நீ ஒரு லூசு தான், ஏன்னா பாரு நீ ரொம்ப க்ளோஸா வந்துட்ட எனக்கு கொல்லான்னு, ஆனா உன்னால முடியாது, ஏன்னா நான் விட்டாதானே. இந்த இடத்துல மேரியோட கையை நசுக்கி உடச்சு விட்டுறாரு. அவ்வளவுதான், இந்த இடத்துல சாக போது நான் ஒன்னும் இல்ல, நீ தான். என்னது நான் சாக போறேனா, அதுவும் இந்த இடத்துலயா? லாய்டு கிட்ட ப்ராப்பரா நான் மன்னிப்பு கூட கேட்கல, அதனால நான் சாக மாட்டேன். அங்க இதனால அவ பேசுறான், நான் வந்து ஒரு ராயல், அதனால ஓடி எல்லாம் போக மாட்டேன், நேரடியா தாக்குவேன். அப்படியா? ஆனா நீ செத்தக்கு அப்புறம் இந்த ஒட்டுமொத்த நகரமும் எனக்கு வந்துடும். டீமன் கிங்கா இருக்கிற அபடன் எனக்கு எப்படின்னு இவரு சொல்ல அங்க மேரி ரொம்ப ஆச்சரியமாவரா. என்னது டீமன் லார்டா? இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நான் இந்த அனிமேல ஒரு விஷயம் இருக்கு, அடிக்கடி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைப்பாங்க. நம்ம யோசிப்போம் அந்த மாஸ்டர் மைண்ட் வில்லன் இவன் தானே, ஆனா நம்ம யோசிக்கிற மாதிரி அவன் வில்லனா இருக்க மாட்டான். அதனால பொறுமையா பாருங்க, ட்விஸ்ட் எல்லாம் இதுக்கப்புறம் தான் ரிவீல் ஆக போகுது. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.